ரஷ்ய எழுத்தாளரான ஆண்டன் செகாவ் எனக்கு எழுத்தாளர் ராவின் சொற்பொழிவு வழியாக அறிமுகமாகியவர். இவரின் எழுத்துக்களில் ஒரு தனித்துவம் இருப்பதை இவரின் கதைகளை வாசிக்கும் போது புரிந்து கொண்டேன். இது செகாவின் சிறந்த கதைகளின் தொகுப்பு அல்ல. அவர் எழுதிய வேடிக்கையான கதைகளை 9 கதைகளை எடுத்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் எழுத்தாளர் வானதி அவர்கள். 9 கதைகளுமே வித்தியாசமானதாக, அதே சமயத்தில் வேடிக்கையானதாகவும் இருக்கிறது. இந்த சம்பவத்தை எல்லாம் ஒரு எழுத்தாளன் கதையாக எழுதியுள்ளான் என்று வியக்க வைக்கிறது. ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றும் தூபக்காலை கொண்டு ஒரு கதை. ஒயின் என்று நினைத்து மண்ணெண்ணெயை குடிக்கும் ஒருத்தனை பற்றிய கதை. புரளியைக் கண்டு பயந்து ஒருவன் செய்யும் ஒரு செயல். ட்ரெயினில் பயணிக்கும் போது பேசிக்கொள்ளும் இருவரை பற்றிய கதை. தன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு கர்னல் விவரிக்கும் கதை என நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை யதார்த்தமாக, அதே சமயத்தில் வேடிக்கையாகவும் எழுதியுள்ளார் செகாவ். ஒரு காதல் ஜோடியை மிரட்டும் ஒரு சிறுவனின் கதையை எழுதியுள்ள செகாவ் அந்த கதையை சுவராசியமாக்க எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அதன் போக்கிலேயே யதார்த்தமாக விவரிக்கிறார். செகாவின் கதைகளில் வரும் மனிதர்கள் நாம் தினமும் சந்திக்கின்ற மனிதர்களாக இருப்பதனால் வாசகனால் எளிதாக அந்த கதையோடும் கதாபாத்திரத்தோடும் தொடர்பு படுத்திக் கொள்ள முடிகிறது. இவரின் கதைகளில் சுயநலம், முட்டாள்தனம், புலம்பல்கள், பொறாமை, ஈலாமை, வக்கிரம், காமம் என பொதுவாக பேசப்படாத, எழுதப்படாத மனிதர்களின் டார்க் மற்றும் கிரே பக்கங்களை காணலாம். இதுதான் இவரை ஒரு தனித்துவமான எழுத்தாளராக முன்னிறுத்துகிறது. வேடிக்கையான கதைகளை இயல்பான நடைமுறையில் வாசிக்க விரும்புவோர் கண்டிப்பாக இந்த தொகுப்பை வாசிக்கலாம். நிச்சயமாக புதுவித அனுபவத்தை கொடுக்கும். வாசிப்போம், வாழ்வோம்.